யாவருக்கும் இந்திய சுவிசேஷ திருச்சபையின் பிரதம பேராயர், சென்னை பேராயர், பேராய கமிஷரிகள், ஏறை இயக்குநர்கள், நம்முடைய திருச்சபையினுடைய மூப்பர்கள் யாவர் வழியாகவும் உங்களுக்கு இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் முகத்தில் இருக்கிற மகிழ்ச்சி, உங்கள் முகத்தில் இருக்கிற தூக்கம், உங்கள் முகத்தில் இருக்கிற எல்லா சந்தோஷத்தையும் நான் இங்கேருந்து பார்த்துட்டு இருக்கிறேன். சில பேர் துக்கமாக இருக்கிறீங்க, சில பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க. துக்கங்கள் எல்லாம் மறந்துடுங்க. பாஸ்ட் இஸ் பாஸ்ட். நடந்து முடிஞ்சதை பற்றி யோசிக்கிறதுனால ஒரு ரூபாய்க்கும் சொல்லுவாங்க ஒரு நையா பைசா கூட பிரயோஜனம் இல்லை. பாஸ்ட் இஸ் பாஸ்ட். எல்லாம் நடந்து முடிஞ்சது, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இப்போது கர்த்தர் உங்களை புதிய வருஷத்துக்குள்ளே நடத்துகிறார். இந்த வருஷத்துக்கான வாக்குத்தத்தத்தை கவுண்டிங் மூலமாய் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் விசுவாசத்தோடு காத்துருங்க. கர்த்தர் உங்களுக்கு அந்த வாக்குத்தத்தத்தை கொடுப்பார். நீங்கள் ஆமேன்னு சொல்லி அந்த வாக்குத்தத்தை பெற்றுக்கொள்ளலாம். கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாது? என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் முன்னேறுவேன், என் தேவனால் மதிலை தாண்டுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். அல்லேலூயா. ஆண்டவர் 2024 உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தார். சபைக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தார். இந்த 2025 வருடத்துக்காக அப்படி சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் எனக்கு ஒரே ஒரு காரியத்தை ரொம்ப தெளிவாய் காண்பித்த ஒரு வசனம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 60 அதிகாரம் 22 கடைசி அந்த கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் தீவிரமாய் நடப்பிப்பேன். அல்லேலூயா. போன வருஷம் சொன்னார், குறித்தது நிறைவேற்றும்னு சொன்னாரா? நீங்கள் நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பீங்க, எனக்கு இன்னும் நடக்கலைன்னா ஆண்டவர் இந்த வருஷம் உங்களுக்கு அதை கன்ஃபார்ம் பண்ணுறாரு. தீவிரமாய் நடப்பிப்பேன். நான் உங்களுக்கு சொன்னதை தீவிரமாக நடப்பிப்பேன். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற காரியம், உங்களுக்கு எதையெல்லாம் அவர் சொல்கிறாருன்னா நான் உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன். எந்த காரியத்தையெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் தீவிரமாக செய்ய போகிறாருன்றதை நான் சொல்கிறேன். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். 2024 வருஷத்துக்கான வாக்குத்தத்தம் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 60 அதிகாரம் 22 நம்ம எல்லாம் வாசிப்போமா? எல்லாம் சேர்ந்து வாசிங்க பார்க்கலாம். சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். அது மட்டும் நல்லா ஸ்ட்ராங்காக சொல்லுங்க. கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் தீவிரமாய் நடப்பிப்பேன். ஆண்டவர் உங்க வாழ்க்கையில செய்யற காரியங்கள் ரொம்ப தீவிரமா செய்ய போறாருன்னா தெரியுமா? தீவிரவாதிகள் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? என்ன பாஸ்டர் 1ஆம் தேதி எதுவும் தீவிரவாதின்னு? அவங்க எந்த அளவுக்கு ஃபாஸ்டா ஒரு நாட்டை கைப்பற்றணும்னு நினைப்பாங்களோ, எந்த அளவுக்கு அவங்க எல்லாத்தையும் தீவிரமாக பண்ணக்கூடியவங்க, எல்லாத்தையும் சும்மா அப்படியே தடபுடல் உடனே பண்ணி அதை முடிக்கணும் அவங்களுடைய நோக்கம். ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த நாள் மட்டும், இந்த ஆண்டு வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் இவ்வளோ வருஷமாக நான் வாழ்ந்துருக்கிறேங்க. வாழ்க்கை என் ஹஸ்பண்டு கூட இவ்வளோ வருஷமாக என் பிள்ளைங்களோட கூட நான் வாழ்ந்துருக்கிறேன். இவ்வளோ வருஷத்தில் கண்டு கொள்ள முடியாத ஒரு நன்மை, ஒரு ஆசீர்வாதத்தை 2025 கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில் தீவிரமாய் நடப்பிக்க போகிறார். ஜனவரியில் முடிஞ்சிடும், பிப்ரவரியில் முடிஞ்சிடும். எத்தனை பேர் கல்யாணம் பண்ணி வைக்க போகிறோம் பாருங்க. எல்லாருக்கும் எத்தனை குழந்தை, சைல்டு டெடிகேஷன் எத்தனை பாருங்க. கர்த்தர் அதை தீவிரமாக செய்வார். அவர் பொய் சொல்ல மனிதர் அல்ல, மனமாற மனுபுத்திரர் அல்ல. மனுஷன் பொய் சொல்லுவான், கர்த்தருடைய வார்த்தை பொய் சொல்லாது. அவர் சொன்னதை செய்யும் அளவும் கைவிடாத தெய்வம். ஆண்டவர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். கர்த்தராகிய நான், யாபேத் பென்னா கிடையாது, கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். எதையெல்லாம் தீவிரமாக நடப்பிக்க போகிறார் என்றதை மாத்திரம் உங்களிடத்தில் நான் பகிர்ந்து கொள்ளுகிறேன். முதலாவது எதை தெரியுமா தீவிரமாக அவர் நடப்பிக்க போகிறார்? வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 60 அதிகாரம் 18 நம்ம வாசிப்போம். இனி கொடுமை உன் தேசத்தில் இருக்காது, அழிவும் நாசமும் உன் எல்லைகளில் கேட்கப்பட மாட்டாது. கர்த்தர் எதை தீவிரமாய் நடப்பிக்க போகிறார் என்றால்,
முதலாவது காரியம், உன்னுடைய அழிவும் நாசமும் உன் எல்லைகளில் கேட்கப்பட மாட்டாது. முதலாவது காரியம், உங்களுடைய எல்லைகள் எதெல்லாம் நம்முடைய எல்லைன்னு நினைக்கிறீங்க? நம்ம வீடு நமக்கு எல்லை, நம்முடைய ஸ்கூல் நமக்கு எல்லை, நம்முடைய சொந்தக்காரர்கள் உறவினர்கள் இருக்கிற இடங்கள் நமக்கு எல்லை. நெமிலிக்குன்னு ஒரு எல்லை இருக்குது இல்லை? இங்கேருந்து கொஞ்சம் தொலைவு போனால் நெமிலி எல்லை முடிகிறது, அரக்கோணம் உங்களை வரவேற்கிறது. இன்னொரு பார்டருக்கு போனால் இங்கேருந்து தமிழ்நாடினுடைய எல்லை முடிவடைகிறது. இப்பொழுது ஆந்திர பிரதேசம் உங்களை அன்போடு கூட வரவேற்கிறது அப்படின்னு சொல்லி உங்களை வரவேற்கிற ஒரு சூழ்நிலை. அதுதான் என்னது? எல்லை. இந்தியாவுக்கு ஒரு எல்லை இருக்குது இல்லைங்களா? அதே போல் நம்முடைய எல்லா காரியத்துக்கும் கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு? ஒரு எல்லை வைத்திருக்கிறார். உங்களுடைய எல்லைகளில் நீங்கள் எங்கெல்லாம் கால் வைக்கிறீங்களோ அதெல்லாம் உங்கள் எல்லை. ஆண்டவர் இந்த 2025 உங்களுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் எதை தீவிரமாக நடப்பிக்க போகிறார் என்றால், இத்தனை வருஷமாக நீ ரொம்ப அழுதுட்ட மகளே, இத்தனை வருஷமாக நீ ரொம்ப கஷ்டப்பட்ட, ரொம்ப படாத பாடுபட்டுட்ட, அதனால் இனி நாசம் மோசம் உன் எல்லைகளில் கேட்பதில்லை, கேட்கப்பட மாட்டேன். இது நான் தீவிரமாக செய்வேன். இனி நாச மோசம்லாம் உன் குடும்பத்துக்கோ உன் பிள்ளைகளுக்கோ உன்னை சார்ந்த எல்லையில் இருக்கிற யாருக்குமே அப்படிப்பட்ட காரியத்துக்கு நான் என்ன பண்ண மாட்டேன்? அனுமதிக்க மாட்டேன். ரெண்டு பேருமே போகிறாங்க. பாஸ்டர் அம்மா விட்ட அந்த ஸ்டோரியிலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஆண்டவர் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுறவர், அதோடு கூட தான் இந்த செய்தியும் இணைஞ்சிருக்கிறது. ஆபிரகாமுக்கு நான் காட்டுற இடத்துக்கு போனார், கூடவே யாரும் கிளம்பி வந்தார்? கூட யாருங்க கிளம்பி வந்தது? ஆபிரகாம் கூட லோத்தும் கிளம்பி வந்துட்டார். என் பிரதர் இருக்கிற இடத்துல தான் நான் இருப்பேன், அண்ணன் இல்லாத இடத்துல எனக்கு நான் வேலை அப்படின்ட்டு. அது சில இப்போ இருக்கிற ஃபேமிலிலாம் அண்ணன் எப்போ போவான்? நான் சொல்லைங்க, நீங்கள் தான் சொல்கிறீங்க. ஆனால் அப்போ இருக்கிறவர் பாரு, என் அண்ணன் எங்கே போகிறாரு என்னை விட்டு? அண்ணா என்னை விட்டு போகாதீங்கண்ணா, நானும் உங்கள் கூடவே வந்துடுறேன். உங்களுக்கு கர்த்தர் காண்பிச்சார்னா நானும் உங்களுக்கு காண்பிக்கிற இடத்துல உங்கள் கூட நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூடவே போனார். ஆண்டவர் அவருக்கு காட்டின எல்லைக்கு அவர் போகிறார். யார்? ஆபிரகாம் போய் அந்த இடத்தை சுதந்திரிக்கும் போது ரொம்ப பசுமையாக இருக்குது, ரொம்ப செழிப்பாக இருக்கிறது. அப்போது லோத்துக்கு ஒரு ஆசை வந்துச்சு. என்ன கேட்குறாரு தெரியுமா? அண்ணா, எனக்கு நீங்கள் ப்ராமிஸ் லேண்ட் வந்து எனக்கு கொடுத்துருங்க. இந்த 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 செழிப்பான நகரத்தை என்ன பண்ணுங்க, எனக்கு இந்த சோதம் கொமாரா எவ்வளோ அழகாக இருக்குது, இது என்ன பண்ணுங்க, எனக்கு கொடுத்துருங்க. இன்றைக்கி கூட குடும்பங்களில் பிரச்சனைக்கு போகிறதுக்கு காரணம் தெரியுமா? நல்ல பங்கு அவங்க எடுத்துக்கிட்டு உதவாத ஒன்றை, தம்பி இது நீ வச்சுக்கப்பா, அண்ணன் இது நீங்கள் வச்சுங்கண்ணே, எல்லாத்தையும் அவங்க எடுத்துக்கிட்டு இவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க? எதுவுமே இல்லாதது ஒன்று கொடுப்பாங்க. ஒரு அப்பா என்ன பண்ணாராம், சாவறதுக்கு முன்னாடி தம் பிள்ளையை கூப்பிட்டு, மகனே நமக்கு இருக்கிற சொத்தில் உங்கள் அண்ணனுக்கும் உனக்கும் நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 தென்னை மரம், ஒரு போர்வை, ஒரு மாடை அவங்களுக்கு கொடுத்தாரு பரிசா. இதுதான்ப்பா நான் உங்களுக்காக கொடுக்குறது, நீங்கள் 2 பேரை வச்சு சந்தோஷமாக வாழுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டார். இப்போது அண்ணன் தம்பி இருக்கிறாங்க 2 பேரும். அவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க. அண்ணன் என்ன சொல்கிறார், அது தம்பி கீழ்ப்படிஞ்சு செய்கிறதுக்கு ஆரம்பித்தார். அந்த தம்பிக்கிட்ட அண்ணன் சொல்கிறாரு, தம்பி மரத்துக்கு கீழே உண்ணுது, மரத்துக்கு மேலே என்னது, மாடுக்கு முன்னாடி நீ பார்த்துக்கோ, மாடுக்கு பின்னாடி நான் பார்த்துக்கிறேன், பகலில் போர்வை நீ வச்சுக்கோ, நைட்டில் போர்வை நான் வச்சுக்கிறேன். இதுதான் அண்ணன் சொன்ன காரியம். இப்போது கீழே தென்னை மரத்துக்கு கீழே இருக்கிற பகுதி யாருக்கு? தம்பிக்கு. அப்படின்னா என்ன வேலை செய்யணும் அவரு? அதை கொத்துறது, வெறு போடுறது எல்லாம் தம்பி. மேலே வர காயங்கள்லாம் யாருக்கு? ஏன்னா அது தானே டீலிங்கு. தம்பி கீழே இருக்கிறது உனக்கு, மேலே இருக்கிறது எனக்குன்ட்டு போயிட்டு மேலே இருக்கிற எல்லா தேங்காயும் இவர் அறுத்துக்கிறது, கீழே இவர் தண்ணி ஊற்றி எல்லாத்தையும் இவர் கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் சரி பண்ணால் இவர் இப்படி பண்ணிட்டு இருக்கிறது. மாடுக்கு அதுக்கு தண்ணி கொடுக்கறதுலேருந்து அதுக்கு வந்து தீவனம் கொடுக்குறதெல்லாம் யார்? தம்பி. ஆனால் அது சாணம், பால் கறக்கிறது, நெய், வெண்ணெல்லாம் யார் சாப்பிட்றது? அண்ணன். பகலெல்லாம் போர்வை யார் வச்சுக்கணுமா? தம்பி. பகலில் எதுக்குங்க போர்வை? நைட்டில் என்ன பண்ணணுமா? அண்ணனுக்கு கொடுத்துடணுமா? இந்த தம்பிக்கு அண்ணன் ஆர்வத்தில் சொல்கிறது கேட்டு சரிதான், சரி அண்ணனுக்கு கீழ்ப்படிஞ்சிட்டே இருந்தார். ரொம்ப மனசு கஷ்டமாயிட்டு ஒரு முறை, எப்பாவது ஒரு 6 மாதத்துக்கு ஒரு முறையாவது அண்ணன் மாற்றுவார்னு பார்த்தா அவர் வருஷம் கணக்காக அப்படியே தான் பண்ணிகிட்டு இருக்கிறாரு.
ஒரு 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 நாட்டாமக்காரர்கிட்ட போயிட்டு, ஐயா எங்கள் அப்பா இறக்கும்போது 2 தென்னை மரத்தை கொடுத்தாரு, மாடு கொடுத்தாரு, அப்புறமா வந்து இந்த போர்வை கொடுத்தாரு. எங்கள் அண்ணன் என்ன பண்ணிட்டாரு, இப்படி இந்த பங்கு பிரிக்கும் போது எனக்கு இப்படிலாம் பங்கு பிரித்து கொடுத்துட்டாரு ஐயா, நான் என்ன பண்ணுறதுனே தெரியலன்னொன்னே அவர் என்ன சொன்னாராம், நீ மாட்டுக்கு வந்து என்ன பண்ணாத, தண்ணி வைக்காத, தீவனம் போடாத, அது எப்படி பால் கறக்குது பார்க்கலாம். மரத்துக்கும் என்ன பண்ணாத, எருவு போடாத, நைட்டு பெட்ஷீட் அண்ணங்கிட்ட கொடுக்கும்போது தண்ணியில் நினச்சி கொடுத்துருப்பான்னாராம். பிரமாதமான ஐடியா ஐயா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாராம், ஒரு 2 நாளாக இதை இவர் வந்து இப்படி பண்ணிகிட்டே இருக்கிறாரு. இருந்தால் மரம்லாம் பட்டு போகிற மாதிரி இருக்குது, மாடு ஏன்ப்பா மெலிஞ்சுன்னா போகுது, தீனி போகிறது இல்லையா, எல்லாம் போட்டு தான் இருக்குது, அதுக்கு என்ன நோய் வந்துட்டுக்குது, நோய் வந்துட்டுக்குதா, நான் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறேன், ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனால் இல்லைங்க நல்லா தீனி கொடுங்க அப்படின்றாங்க. இவங்களுக்கு 2 பேருக்குமே இப்போ சங்கடமாயிடுச்சு. என்ன அது மாடு இப்படி ஆகிப்போச்சே, இப்போ நம்மளுக்கு வருமானம் இல்லையே அப்படின்னும்போது, நைட்டு போர்வையில் நீ ஏன்ப்பா நைட்டில் நினச்சி கொடுக்குற அப்படின்னா, இல்லை பகலில் நீங்கள் என்கிட்ட கொடுக்கும்போது ரொம்ப அனலில் இருக்குதுனால நினைக்கிறேன், அது நைட்டில் கொடுக்கும்போது ஈரமாகவே இருக்குது, நான் என்ன பண்ணுறது அப்படின்னாரா. சரி அப்படின்ட்டு அண்ணன் ஒரு முடிவுக்கு வந்துட்டார். தம்பி நான் ஒரு முடிவுக்கு வந்துக்கிறேன். என்ன முடிவு நான் சொல்லுங்கள். இல்லைப்பா 6 மாதம் இனிமேல் 2 பேரும் மாற்றி ஒப்பந்தம் வச்சுக்கலாம். இனிமேல் 6 மாதத்துக்கு வர விளைச்சல் உனக்கு, 6 மாதம் வர விளைச்சல் எனக்கு அப்படின்னு ஒன்று. இந்த வழிக்கு வந்து இது முதல்ல பண்ணியிருக்கலாம்ல. இப்போ மாடு புஷ்டியாகுது, மாடு பால் கறக்குது, தென்னை மரம் காய்க்குது, போர்வை நினையில, எப்படி ஏன் சொல்லுங்க பார்க்கலாம். இங்கே நியாயமாக நீதியாக நேர்மை நடக்குது. இப்போ இந்த ஆபிரகாமும் லோத்தும் கர்த்தர் ஒரு நிறைவான இடத்துக்கு கொண்டு போய் நிறுத்தும் பொழுது லோத்துக்குள்ளே தோன்றுறதுன்னா தெரியுமா, இது ரொம்ப செழிப்பாக